ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். குரு பயிற்சி பலன்கள் 2026 ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை கன்னிராசிக்கான பலன்களை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இப்போ கன்னிராசிக்கு இதுவரையும் குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசியில் இருந்தார். அந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சியாகி வராரு. இந்த பயிற்சி ஆகி வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசியை பொறுத்தவரையும் குரு பகவான் 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர். இந்த 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி வராரு. குரு பகவானுக்கு மொத்தம் 3 பார்வை இருக்குது. அந்த பார்வை பார்த்திங்கன்னா 5, 7, 9 அப்படிங்கிற பார்வை. குரு பகவான் தான் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படி 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்குறாரு. அதுக்கடுத்து அவரது 7ஆவது பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாக இருக்கக்கூடிய மகர ராசியை பார்க்க போகிறாரு. இதுக்கடுத்து அவர் தனது 9ஆவது பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. இப்படி உங்கள் ராசிக்கு இந்த தடவை குரு பயிற்சியாகி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து 3, 5, 7 இப்படிங்கிற இடங்களை பார்வை செய்கிறாரு. இப்போ பலன்கள் எப்படி இருக்கும்னா, பொதுவாக 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது சிறப்பு. ஏன்னா அது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஜெயஸ்தானம், உங்களை அடையாளம் காட்டக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய ஸ்தானம். ஏன்னா இந்த 3ஆம் இடம் ஒருத்தருக்கு வலுவோடு இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுடைய முயற்சிகள் சரியான பாதையில் இருக்கும். முயற்சி செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்கும். ஏன்னா இந்த 3ஆம் இடங்கிறது பலம் இழந்து இருந்ததுன்னா நிறைய விஷயங்கள் அவரால் செய்ய முடியாமல் போகும். வாழ்க்கையில் ஒரு உறுதித்தன்மை இருக்காது, தைரியம் இருக்காது. ஏன்னா அது தைரியஸ்தானமும் கூட. அதனால் 3ஆம் இடம் அப்படிங்கையில் அதனால தான் சொல்லுவாங்க, அது இளைய சகோதரரை குறிக்கும், தம்பின்னு சொல்லுவாங்க. அதனால தான் தம்பி உடையவன் படைக்க அஞ்ச மாட்டான்பாங்க, தைரியம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் இந்த 3ஆம் இடம் சம்பந்தமான வெற்றிகளை உங்களுக்கு கொடுப்பார். அப்படின்னா உங்கள் முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். உங்களுடைய எண்ணங்களில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். எப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் சக்ஸஸ் ஆகும்போது உங்களுக்கு உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துரும். சகோதரர் பாவம் அப்படிங்கிறதுனால சகோதரர் வழியில், அதாவது இளைய சகோதர வழியில் உங்களுக்கு நன்மையான பலன்களே அதிகம் நடக்கும். இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. இடமாற்றத்தை நீங்கள் விரும்பி இருந்தால் நிச்சயமாக அந்த இடமாற்றம் கிடைக்கும். சிலருக்கு திடீர்னு இடமாற்றம் உண்டாகும். அதே போல் இன்றைக்கி காலத்தில் உள்ள புதிய எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள், அதே போல் நவீன டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிறையா நல்ல சாதகமான ஒரு நிலையை உருவாக்கும். அதே போல் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்தால் அந்த சிக்கல்கள்லாம் இப்போ சரியாகும். டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் உண்டாகும். அதே போல் இந்த 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானம்னு சொல்கிறோம். அதனால் தொழில் வெற்றி உண்டு, வேலையில் வெற்றி உண்டு, அதே போல் வியாபாரத்தில் வெற்றி உண்டு. சிலர் அரசியலில் இருக்கவங்களுக்கு அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட வெற்றி உண்டு. என்னென்னா இப்போ தொழில் வெற்றி அப்படின்னா தொழிலில் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலை உண்டாகும். வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் ஒரு தனித்தன்மையை உண்டாக்கும். அதே போல் அனைத்து மக்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பல சக்ஸஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு நிலை. 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கும். அதே போல் சகோதரர் போல் மற்றவங்களுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கடுத்து பார்க்கும்போது
உங்கள் ராசிக்கு இப்போ உங்கள் கன்னி ராசிக்கு வந்து அதுக்கடுத்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடங்கையில் அது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம். அது எப்போவுமே சொல்லக்கூடியது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அது பூர்வீகத்தையும் சொல்லக்கூடியது. அதே போல் குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய கல்வி நிலையை வந்து சொல்லக்கூடியது. இப்போ இந்த 5ஆம் இடத்துல பார்வை செலுத்தும் போது உங்களுக்கு ஒரு தனி திறமை உண்டாகும். தனித்திறமை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பல விஷயங்களை வந்து தனித்திறமையை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கும். அந்த தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு உண்டாகும் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது. ஏன்னா உங்களுக்கு புகழை கொடுக்கக்கூடியது. பொதுவாக 5ஆம் இடங்கிறதே புகழ் தான், வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது. அதனால தான் காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்தை வந்து சூரியன் வீடாக வச்சுருக்காங்க. அது வெளிச்சம் கொடுக்கக்கூடியது, புகழை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக இருக்க வேண்டி இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டாகும். அதே போல் பிள்ளைங்களால் உயர்வு உண்டாகும். சில பேருக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, திருமணம் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒருத்தர் ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசியில் உள்ளவங்களுக்கு பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நிகழ்வுகள் வந்து நடக்கும். அதே போல் குழந்தைங்களோட கல்வி நிலை சிறக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவரது 9ஆவது பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கிடைக்குது. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறதுலே வந்து இது வந்து கலத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. கூட்டு தொழிலை சொல்லக்கூடியது, நண்பர்களை சொல்லக்கூடியது. முக்கியமாக வந்து வாடிக்கையாளர், இப்போ வியாபாரத்தில் இருக்காங்கன்னா, தொழிலில் இருக்காங்கன்னா வாடிக்கையாளரை சொல்லக்கூடியது. இன்னும் சிறப்பாக சொல்லணுன்னா, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க, அவங்க கூட வேலை பார்க்குறவங்களெல்லாம் சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த 7ஆம் இடம் தான். அதனால் வேலை பார்க்குறவங்களுக்கு தன்னுடைய சக ஊழியர்களால், அதாவது நண்பர்களால் நல்ல ஒரு பலன் வந்து உண்டாகும். எதிர்பார்க்குற சில நன்மைகள் வந்து அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சி இந்த நேரத்தில் வெற்றியை கொடுக்கும். திருமணம் ஆகி மனைவியோட கருத்து வேறுபாடு அல்லது கணவனோட கருத்து வேறுபாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல தகவலோ அல்லது நல்ல விஷயங்கள், அதாவது ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை வந்து உண்டாக்கும். ஏன்னா குரு பார்வை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்து கொண்டு இருக்கும். இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறது, தொழில் ஆரம்பிக்கிறதெல்லாம் நடக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் வந்து துலாம் ராசியை ஒரு வியாபார ஸ்தலம்னு சொல்லுவாங்க, வியாபாரம் செய்யக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. அதனால 7ஆம் இடத்தை குரு பார்க்குற இந்த நிலையில் கன்னி ராசியில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல் நண்பர்களோட நல்ல ஒரு இணக்கமான நிலை உண்டாகும். நண்பர்களால் நல்ல பலனும் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமண தடையை உடைக்கும். திருமணம் வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா குரு பார்வை வந்து 7ஆம் இடத்துல இருக்குது. அப்படிங்கிறபோது அவர் தன் வீட்டையே பார்க்கக்கூடிய நிலை. உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவரே குரு பகவான் தான். அதனால் தன் வீட்டையே பார்க்கும்போது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார். அதனால் திருமண விஷயங்களில் தடை ஏற்பட்டிருக்கவங்களுக்கு, வரன் அமையலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல பலன் வந்து உண்டாகும். பொதுவாக அந்த குரு பயிற்சிங்கிறது வந்து சுப பலன்களை மட்டும்தான் கொடுக்கும். மற்ற கிரக பயிற்சியில் கூட நம்ம வந்து சுப பலன்களை அதிகம் சொல்ல முடியாது. பிரச்சனைகளை பேசி அதை சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா நான் மற்ற விஷயங்களை அதிகம் பேசுகிறது இல்லை. ஏன்னா குரு பயிற்சிங்கிறது குருங்கிறது ஒரு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால குரு பயிற்சியில் அந்த சுப பலன்களை மட்டும் சொல்கிறதே சிறப்பாக இருக்குன்னு நான் அந்த சிறப்பு பலன்களை சொல்லிகிட்டு இருக்கேன். பொதுவாக வந்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரவர். அதனால சிலர் வீடு, இடம், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
ஒரு நன்மையான பலனை பெறலாம். பொதுவாக வீடு இடம் நிலம் வாங்கக்கூடிய நிலையும் உண்டாகும், புதிய வாகனம் வாங்கக்கூடிய நிலை உண்டாகும். ஏன்னா 4 ஒரு உச்சம் பெற்று இருக்கார். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு 4 ஒரு போய் 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கார். அதனால் வீடு இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் உண்டாகும். சில பேர் வீடு இடம் இந்த மாதிரி விஷயங்களில் சிக்கல்கள் இருக்கும். டாக்குமெண்ட்டு சிக்கல், கடன் பிரச்சனைலாம் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டு பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும். அதிலிருந்து மீண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். பொதுவாக குரு பயிற்சிங்கிறது சுப பலன்களை அதிகமாக கொடுக்கறதுனால எல்லாரும் எதிர்பார்க்குற அளவுக்கு குரு பகவான் செய்வாரா அப்படின்னா நிச்சயமாக குரு மற்ற கிரகங்களை விட சுப பலன்களை அதிகம் கொடுப்பார். சுப பலன்களை கன்ஃபார்மாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிரக நிலை தான். ஏன்னா ஒருத்தர் வாழ்க்கையில் பல விஷயங்களை தடை தாமதம் அதே போல் தோல்வி இப்படிலாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குரு பயிற்சி வரும்போது குரு என்ன செய்ய போகிறார், நிச்சயம் நல்லது செய்வார் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறத குரு பயிற்சியில் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரி இடங்களை பார்க்கும்போது, இப்போ குறிப்பாக இந்த கன்னி ராசிக்கு நான் சொன்ன மாதிரி 3, 5, 7 இந்த இடங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சுப பலன்கிறதை கொடுப்பார். அதே போல் 4ஆம் இடம் 7ஆம் இடம் தொடர்பு வர்றதுனால இந்த திருமண விஷயங்களில் பார்த்திங்கன்னா இந்த திருமணத்துக்கு உள்ளூர்லேயே திருமணம் நடக்கிறது. ஏன்னா 4ஆம் இடங்கிறது உள்ளூர், அதெல்லாம் சொல்லக்கூடியது. சொத்து சுகங்களோட கணவன் மனைவி அமைகிறது. இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் திருமணம் நடக்கிறவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இப்போ இந்த பதிவில் நான் பொதுவாக குரு பயிற்சியோட நன்மையான பலன்களை சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.